பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கேரட் ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. காலையில் நம்ம ரைஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அறக்க பறக்க இல்லாமல் டக்குன்னு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம இந்த கேரட் ரைஸை பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸில் வந்து மீதி வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. வாங்க இப்போ இந்த சூப்பரான கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நெய் உருகுனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இதோடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு அதை வந்து நல்லா துருவி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் இந்த மாதிரி இஞ்சி மட்டும் துருவி போட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா துருவி போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இதோட கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதோட பச்சை பட்டாணி, கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், அப்புறம் முட்டை கூட போட்டு பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும் மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே சாதத்தில் நான் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும் மட்டும் உப்பு போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதங்கி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம சாதம் போடுறதுக்கு முன்னால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதோடு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னு நினச்சா நீங்கள் வந்து தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். தேங்காய் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம வந்து சாதத்தை போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதோட போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க. இதோட வந்து நீங்கள் சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான். நல்ல காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனா முட்டை மசாலா இதை வந்து சைடிஷாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வேணும்னா 2-3 புதினா இலையும் இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ஈஸியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த கேரட் ரைஸை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.